Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise 2.3ல 10th sum கடைசி sum லாஸ்ட் sum. இது வந்து ஏரோப்ளேன் சம் சென்னை டு லண்டன் டிராவல் பண்ணுறத பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் கொடுத்துருக்கு. சரியா? டைம் வந்து எவ்வளோ நேரம் டிராவல் டைம் அப்படின்றது 11 hours அப்படின்னு கொடுத்துருக்கு. 11 மணி நேரம். அதை பார்த்துக்கோ. சென்னை டு லண்டன் டிராவல், சென்னையிலேருந்து கிளம்பி லண்டன் ரீச் ஆகுது. சரியா? அப்போ சென்னையில் கிளம்புற டைம் என்னன்னா சண்டே அட்டு 23:30 hours அப்படின்னு இருக்கு. 23 மணி நேரம் அப்படின்னு இருக்கு. அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்க, ரயில்வே டைம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து 1 2 3 சொல்லிக்கிட்டே வரையில 12க்கு அப்புறம் 13 ஒன்றுனா வந்து 13 வந்துடும். அடுத்து வந்து 14 அப்படின்னா 2 வந்துடும். அந்த மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அப்போ 24க்கு உள்ளது இது 1:30 மணி அப்படின்னு அர்த்தம். 24 கழிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 11:30 ஆடா தம்பி? 11:30 11:30 அப்படின்னு அர்த்தம். சாரி, ரைட், ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போடுறேன். போட்டுட்டு தம்பி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து டெபார்ச்சர் டைம் எங்கே ஏரோப்ளேன் பிகின் இந்த இருக்கு பாரு. இது டெபார்ச்சர் டைம்னா ஸ்டார்டிங் டைம் என்ன இருக்குது? த ஏரோப்ளேன் கொஸ்டின்லேருந்தே கட் பண்ணி எழுது. த ஏரோப்ளேன் பிகின்ஸு இட்ஸ் ஜேர்னி ஆன் சண்டே அட்டு 23:30 hours அப்படின்னு இருக்கு. அடுத்து டிராவலிங் டைம் வந்து 11 hours. 11 hours அதிலே கொடுத்துருக்கு. ஹவர்ஸ்னு நீ மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 11 hours இருக்கு. அப்போ டோட்டல் 30, இங்கே என்ன வரும்? 4 3 34.30 hours மொத்தம் இருக்கு. ரைட்டா? ஓகே, குட். இப்போ நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். என்ன கண்டுபிடிக்க போறேன்னா அங்கே போய் எப்போ ரீச் ஆகுது அப்படின்ட்டு. லண்டனில் 34:30க்கு போய் ரீச் ஆகுது. சரி, ரைட்டு. அப்போ நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். 34:30 கான்க்ருவன்ட் மாட் 24 அப்படின்னு சொல்கிறோம். இதில் 24 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ வரும்? இங்கே 24, அதாவது 34 30 அப்படின்னு இருக்கு. இதில் 24 போச்சுன்னா 30 அப்படியே வந்துடும். 4க்கு 4 0 என்ன வந்துடும்? சாரி, 4 4 34 0 3 3 10:30 அப்படின்னு வருது. ஓகே, அப்போ 34.30 10:30 அப்படின்னு வருது. மாட் 24ன்னு வருது. ஆனால் இது ரிக்வயர்ட் டைம் கிடையாது. அங்கே உள்ள டைம் 10:30 AM கிடையாது. நல்லா கவனிக்கணும். எனக்கெல்லாம் அஹர்ட்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது நம்மளுக்கும் சென்னையிலேருந்து லண்டன் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் வித்தியாசம் வரும். எவ்வளோ வித்தியாசம் வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 4.5 hours கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கு பாரு, 4.5 hours ahead அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கும் அங்கே உள்ள டைமிங் வித்தியாசம் 4.5 மணி நேரம் முன்னாடியே போயிடும். அப்போ 10:30 இருந்து 4:30 சப்ராக்ட் பண்ணிடு. 10:30 இருந்து -4:30 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 6 AM. அப்போ என்னைக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னா மண்டே வந்து 6 AM போய் ரீச் ஆயிடும். when will the flight land அப்படின்னு இருக்குல்ல, the flight அதை கொஸ்டின்ல பார்த்து அப்படி எழுது. the flight land at Monday 6 AM at Monday, sorry, on at London Airport என்ன எழுதணும்? Monday 6 AM அப்படின்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க. லண்டன் ஏர்போர்ட்ல திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு சென்றடையும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதில் வந்து 4:30 லெஸ் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அஹெட் அப்படின்றதுனால. அஹெட்னா நம்மளுக்கும் அவளுக்கு ஒரு டைமிங் வித்தியாசம் இருக்கும். அங்கே போய் இறங்கினோன்னா நம்ம வாட்சை வந்து திருப்புற மாதிரி அர்த்தம். நம்மளுக்கு அமெரிக்காக்கெல்லாம் டைம் வித்தியாசம் வரும்லடா. ஒவ்வொருக்கும் ஸ்டாண்டர்ட் டைம் வித்தியாசப்படும். ஐஎஸ்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றது வித்தியாசப்படும். இதில் 4.5 hours அஹெட்னு கொடுத்துருக்கான். அஹெட்னா முன்னாடியே அப்படின்னு அர்த்தம். முன்னாடின்றனால கழிச்சிடணும். ஓகே, குட், தேங்க்யூ.